Hi friends, welcome to VividTech. நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்றப்ப சம்டைம்ஸ் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோட ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேரை வந்து ரைட் கிளிக் பண்ணி மோர் இந்த இடத்துல அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத கொடுத்து வந்து மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எந்த எனி டைம் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ ஈஸியாக ஒட்டோவாகவே இதை வந்து நம்ம ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க. நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோடய ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்டோட வந்து ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல மோர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு ஓப்பன் த ஃபைல் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் ரன் திஸ் ப்ரோக்ராம் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிக்கை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இது வந்து ஒட்டோவாவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோடு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக உங்கள் கம்ப்யூட்டர் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.